தமிழ் மக்களுக்கு வணக்கம். டெல்லி லீக்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம சொல்ல போகிறோம். டெல்லி லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி வந்து நேற்றுக்கு 100ல் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. அதை வந்து ஒரே ஒரு கிளிப்பு அதை மட்டும் போட்டு காமிக்கிறேன். நேற்றுக்கு பவானி சாகரில் வந்து பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளுத்து வாங்கியிருக்கிறார். அதாவது இதுவரைக்கும் ஆபாசமாக பேசுவது, தனிப்பட்ட விதத்தை தாக்குவது அப்படின்றதை மட்டுமே வழிமுறையாக அப்பனும் மகனும் வைத்திருக்கிறாங்க இல்லையா? அதாவது ஸ்டாலினும், ஸ்டாலினுடைய உதவாக்கரை மகனும் அவர்களுக்கு அவர்கள் மொழியிலேயே புரியும்படியாக நெறைய பேசியிருக்காரு. அத பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஆனா, இத மட்டும் ஒரு கிளிப்பு உங்களுக்கு போட்டு விடுறேன். பாருங்க. நான் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல. உடனே சட்டை கிழிச்சுக்கிட்டு வீதியில் நடந்து போனார். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அன்றைய தினம் சட்டைத்தான் கிழிச்சுக்கிட்டு போனீங்க. சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சாலையிலே ஆடை இல்லாம போனாலும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும். எங்களை பத்தியா விமர்சனம் செய்யல. பார்த்தீங்களா? அதாவது நீ போன முறை சட்டை இல்லாம தான் ஓடிக்கிட்டு இருந்த. சட்டைய கிழிச்சுன்னு சட்டை இல்லாம இல்ல, சட்டைய கிழிச்சுக்கிட்டு. நீ ஏன் உன் சட்டைய கிழிச்சுட்டு ஓடுன வெளியில சட்டமன்றத்துல இருந்து. இந்த முறை ஆடையே இல்லாம ஓடப்போற அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல நான் சொல்றது 1970கள்ல 80கள் 70கள் 80கள் இந்த காலகட்டங்கள்ல தூர்தர்ஷன் செய்தி தொடர்பாளரை வந்து செய்தி தொடர்பாளர் இல்ல, செய்தி வாசிப்பாளர். தூர்தர்ஷன் செய்தி வாசிப்பாளரை மவுண்ட் ரோட்ல தொரத்திட்டு ஓடுன நபர் யாருன்றது ஊருக்கே தெரியும். அப்படி அந்த ஓடிய ஸ்டாலின், இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் தொரத்திட்டு ஓடப் போறாங்க. அதே மவுண்ட் ரோட்ல. அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. ஏன்னா, அந்த அளவுக்கு கொடுமைகள், அராஜகங்களை நீ செய்திருக்கிறாய் அப்படின்றதைத்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம டெல்லி லீக்ஸ் அந்த விஷயத்துக்கு போவோம். என்னன்னா, காங்கிரஸ் இன்றைக்கு என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றது எல்லார் மனதிலும் வந்து கேட்கப்படுகின்ற கேள்வியாக இருக்கிறது. மீடியா இத பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன் மீடியா இத பத்தி பேச மாட்டாங்கன்னா, அவங்களை பொறுத்தவரைக்கும் அதிமுகவில் புகைச்சலா? அதிமுகவில் பிரச்சனையா? இதை மட்டுமே வந்து 4 1/2 ஆண்டுகளாக பேசி பேசி பழகிட்டாங்க. இப்ப அவங்களா நெனச்சா கூட அவங்க மைண்ட் அதுக்கு போக மாட்டேங்குது. ஆனால் உண்மையிலேயே புகைச்சல் எங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றால், திமுக கூடாரத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடாக சமீபத்தில நடந்த ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்த ஸ்டாலின் பார்த்தீங்கன்னாக்க, கூட்டணி ஆட்சி அப்படின்ற பேச்சிற்கே இடமில்லை அப்படின்னு தெளிவுபடுத்தினார். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் அந்த கூட்டணியை குலைப்பதற்காக பிரச்சனை பண்றாங்க. நாங்க டெல்லி மேலிடத்தோட பார்த்தீங்கன்னாக்க, எங்களுக்கு வந்து எந்த விதமான குழப்பமும் இல்ல அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்த மறு நிமிடமே பார்த்தீங்கன்னா, அது அவருடைய கருத்து. கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுடைய கருத்தாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பதிலடி குடுக்குறாரு யாரு அப்படின்னாக்க, காங்கிரஸுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். அப்போ மாணிக்கம் தாக்கூர் வெறும ஒரு எம்பியாக மட்டுமே அவர் மட்டுமே ஒரு தனி நபராக பேசுகிறாரா என்றால் இல்லை. ஏன்னா, கடந்த வாரம் தான் பார்த்தீங்கன்னாக்க, ராகுல் காந்தியை மாணிக்கம் தாக்கூரும், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க 2 பேரும் வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்ற செய்தியும் இவங்க தான் வெளியிட்டாங்க. இந்த ஊடகங்கள் தான் வெளியிட்டன. அப்போ ராகுல் காந்தியை சந்தித்து வந்த பின்னரும் இந்த கடுமையான விமர்சனங்கள் தொடர்கிறது என்றால், அப்ப ராகுல் காந்தியுடைய ஆசியுடன் தான் இவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா, இவங்க என்ன சொன்னாங்க? ஒரு 10 நாட்களுக்கு முன்னர் காங்கிரஸுடைய கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. நடைபெற்ற உடனேயே வெளியில வந்து பார்த்தீங்கன்னாக்க, செல்வ பெருந்தகையும், கே.சி. வேணுகோபால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பேட்டி குடுக்குறாங்க. தனித்தனியா குடுக்குறாங்க. 2 பேரும் ஒண்ணா நின்னுட்டு குடுக்கல. அதில செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, யாரும் வந்து கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டதாக சொன்னாரு. ஆனா, அதற்கப்புறமும் பார்த்தீங்கன்னாக்கா, சரமாரியாக கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். விமர்சனங்களை வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். இதில முக்கியமானது என்னன்னாக்கா, இன்னைக்கு மதுரையில் நடந்திருக்கின்ற அதாவது கூட்டம். அந்த கூட்டத்தில பார்த்தீங்கன்னா, மாவட்ட கூட்டம் அது. அந்த மதுரை மாவட்ட கூட்டத்தில திமுகவை கடுமையாக சாடியிருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். காங்கிரஸ்காரர்களுக்கு தன்மான உணர்ச்சி வந்து விட்டதா? எப்படி? எப்படி? அப்படின்ற மாதிரி அவர்கள் உண்மையிலேயே காங்கிரஸ்காரன். தூங்கிக் கொண்டிருந்த காங்கிரஸ்காரன் கடைசியாக விழித்துக் கொண்டு விட்டான். கேள்விகள கேட்க ஆரம்பிச்சுட்டான். நாக்கு புடுங்குற மாரி கேட்கறான் கேள்வி. எங்களுடைய ஆதரவு இல்லாம நீ ஆட்சிக்கு வந்துர முடியுமா? அப்ப எங்களுடைய ஆதரவை வைத்துக்கொண்டு தான் நீ ஆட்சிக்கு வர.
நீ ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு கிடையாது, அதிகாரத்திலும் பங்கு கிடையாது. ஆனால் எங்களை நீ கேவலமாக பேசுவ என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்படின்னு பதிலடி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதில முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, காங்கிரஸுடைய அந்த மாவட்ட கூட்டத்தில 7 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதில முக்கியமான அம்சங்கள் என்னன்னா, கூட்டணி ஆட்சியை வலியுறுத்த வேண்டும். மதுரை வடக்கு தொகுதி, அதாவது தளபதி என்கிற திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ அவர் தான் வந்து ரொம்ப மோசமா வந்து காங்கிரஸை பேசினார் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரச்சனையே வெடித்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த தளபதியிடமிருந்து அந்த தொகுதியை காங்கிரஸ் வலியுறுத்தி பெற வேண்டும். இப்படின்னு உட்பட இவங்க தீர்மானங்களை போட்டு அனுப்பியிருக்காங்க. அது மட்டுமில்ல, அதில பேசக்கூடியவர்கள் முக்கால்வாசி பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க எதுக்காக திமுகவுடன் நாங்க பயணிக்கணும்? உனக்கு நாங்க கேட்க வேண்டியது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதனை கொடுக்க முடியலன்னா, நாங்க போறோம். விஜய் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நாங்க அங்க போறோம். விஜயோட போனால் எங்களுக்கு கூடுதல் லாபம் அப்படின்னு பொருள்படவே பகிரங்கமா மேடையில, முன்னாடியாவது அரசல் புரசலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படிலாம் இல்ல. பகிரங்கமாக மேடையில் பேசுகிறார்கள். இது எல்லாமே செய்தி ஊடகங்கள்ல ஒளிபரப்பப்படுகிறது. ஆனால் செய்தி ஊடகங்கள் எதுவுமே இதை விவாதமா எடுத்துக்கல. வழக்கம் போல பார்த்தீங்கன்னாக்கா, நேத்திக்கு கூட்டணி அதிமுகவில் என்ன நடக்கிறது? ஏன் தாமதமாகிறது? இப்படித்தானே தவிர்த்து, இவங்க பகிரங்கமாக திமுக கூட்டணியில் குழப்பம் இருக்கிறது என்பதனை பேச தயங்குகிறார்கள். இன்னும் என்ன ஒரு 50 நாள் இந்த கூத்தெல்லாம். அதோட இந்த மீடியாக்களை வைத்துக்கொண்டு இவர்கள் அடித்த கூத்து முடிவுக்கு வரும் என்கிற நிலையில, என்னதான் நடக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் மிக தெளிவாக அவர்கள் அரசியல் காய்களை நகர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு புலப்படுகிறது. முக்கியமா தேர்தல் வந்து ஏப்ரல்ல தான் நடக்கப் போகுது அப்படின்ற நிலையில, டிசம்பர் 3ஆம் தேதியே இவர்கள், அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதியே இவர்கள் குழுவை அமைக்கிறார்கள். அதுக்கான அவசியமே கிடையாது. திடீர்னு ஒரு குழுவை அமைத்து, இந்த குழு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அதை ஒட்டி பேசக்கூடிய தலைவர்கள், நாங்கள் கூட்டணியில் கிடையாது. இணக்கமாக செயல்படுகிறோம். இண்டி கூட்டணி அப்படின்றது மத்திய அளவுல இருக்கு. இணக்கமா செயல்படுறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த குழு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு, அதுக்கப்புறம் தான் இறுதி முடிவு எடுக்கப்படும்ன்ற அளவுக்கு அவங்க போறாங்க. அப்போ காங்கிரஸ் என்ன முடிவுக்கு வருகிறது என்றால், திமுகவுடன் கராராக பேசி தங்களுக்கு தேவையான இடங்களை பெற்றுக்கொள்வது. அப்படி இல்ல அப்படின்னா, விஜய் என்கிற ஆப்ஷனை நாடி செல்வது. அப்ப இல்ல என்பதனை திமுக சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் முன்கூட்டியே டிசம்பரே, அதாவது தேர்தலுக்கு 4லிருந்து 5 மாதங்களுக்கு முன்னரே இவங்க அந்த குழுவை அமைக்கிறார்கள். அப்படி அமைத்து அதிலிருந்து அவங்க அந்த நரேட்டிவ செட் பண்றாங்க. அதாவது திமுக எங்களை அவமானப்படுத்துகிறது. திமுக எங்களை அ ஓரங்கட்டுகிறது போன்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணி கொண்டு போறாங்க. கொண்டு போய் எப்படி எதில கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னா, நாங்கள் கேட்பதை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அதாவது 41 தொகுதி, 50 தொகுதி அப்படின்னு கேட்க போறாங்க. இந்த 50 தொகுதிகளை நீ கொடுத்தே ஆக வேண்டும். நீ குடுக்கலன்னா, இதை தவிர்த்து ராஜ்யசபா. இதை குடுக்கலன்னா, நாங்கள் விஜய்ட்ட போயிடுவோம். இந்த ஜீன்ஸ் படத்தில ராதிகா சொல்லுங்க தாலிய வச்சுக்கிட்டு. அறுத்துன்னு போயிட்டோமா, அறுத்துன்னு போயிட்டோமான்னு அந்த மாரி தான் இப்ப கேட்டுட்டு இருக்கு காங்கிரஸ். இதற்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ராதா கண்ணப்பனை வைத்து பதில் சொன்னார்கள். ஆர்.எஸ். பாரதியை வைத்து பதில் சொல்லி பார்த்தார்கள். கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பி ராகுல் காந்தியிடம் பேச வைத்து இவர்கள் முயற்சி செய்தார்கள். இந்த எந்த முயற்சிக்குமே பலன் இருப்பது போல தெரியவில்லை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டபுள் வேமி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. அதாவது 2 அடி திமுகவுக்கு. ஒண்ணு என்னன்னா, மாணிக்கம் தாகூர் தலைமையில் நடந்த அந்த கூட்டம். மதுரை மாவட்ட அந்த பிரமுகர்களுடைய கூட்டம். அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இது நடந்து கொண்டிருக்கின்ற அடுத்த 5வது நிமிடம், இந்த பேட்டியை மாணிக்கம் தாகூர் குடுத்து, அதாவது மீடியா குடுக்குறாரு. மரியாதை குடுத்தா மரியாதை கிடைக்கும். மரியாதை குடுக்கலன்னா மரியாதை கிடைக்காது. அது மட்டும் இல்லாம, நீங்க பாராளுமன்றத்தில எங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 8 எம்பிக்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல 7 எம்பிக்கள் காங்கிரஸை சேர்ந்தவர்கள், ஒருவர் சிபிஎத்தை சேர்ந்தவர்கள், சிபிஎம் சேர்ந்தவர்கள். நீ ஏன் சஸ்பெண்ட் செய்யப்படல அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்றாரு. என்ன தெரியுமா? நீங்க எப்படி நீங்க சைட்ல போய் வணக்கம் வச்சுட்டு எஸ்கேப் ஆவீங்க பாஜக தலைவர்கள்ன்றது எங்களுக்கு தெரியும்ன்றத பூடகமாக சொல்கிறார். காங்கிரஸ்காரன் நேரடியாக பாஜகவை எதிர்ப்பான். சைட்ல போய் வணக்கம் வச்சுட்டு போறவன் கிடையாது அப்படின்ட்டு. அதாவது யாரை சொல்கிறார்? திமுகவை தான் சொல்கிறார்.
அப்போ இந்த அளவுக்கு பகிரங்கமாக அவர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்ற அதே தருணம் இந்த பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி அடுத்தது இரட்டை குழல் துப்பாக்கிகள் போல செயல்படுகிறார்கள். ஏன்னா, இவர் என்ன சொல்றாரு, இவர் ட்வீட் போடுறாரு என்னன்னா, "நீங்க மிதப்புல இருக்காதீங்க. இந்த ரூ. 5,000 அதாவது முன்கூட்டி குடுத்த பணம் இருக்கு இல்லையா? அந்த மாதம் ரூ. 1000 என்ற அந்த ஊக்கத்தொகையை வந்து 4 மாதங்களுக்கு முன்கூட்டி குடுத்து, கூடுதலாக கோடைக்காக ஒரு 1000 அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 5,000 கொடுத்தால் மட்டும் நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறது வந்து மூட நம்பிக்கை." அப்படின்னு பதிவு பண்றாரு யார்? பிரவீன் சக்கரவர்த்தி. ஏன்னா, இதுவரையில் பார்த்தீங்கன்னாக்க, கடந்த 2, 3 ஆண்டுகள்ல நடந்த 10 தேர்தல்ல 6 தேர்தல்ல பார்த்தீங்கன்னாக்க, இதுபோல வாக்குறுதியை குடுத்த அரசாங்கங்கள் தோல்வியை சந்தித்திருக்கின்றன. அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தையும் முன்வைக்கிறார். இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், அதாவது எதிர்க்கட்சிகள் கூட வைக்காத ஒரு வாதம் அது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, "நீங்க எத மாஸ்டர் ஸ்ட்ரோக் சிக்ஸர் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தீர்களோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மக்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இதை நிராகரிப்பார்கள்" என்பதனைத்தான் அவர் சொல்கிறார். அப்ப தெளிவா இந்த பக்கம் மாணிக்கம் தாகூர் இதை பேசுவதும், அந்த பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி இதை பேசுவதும், இவர்கள் இருவரும் போய் ராகுல் காந்தியை சந்தித்துவிட்டு வருவதும், அதற்கு அப்புறமும் இந்த பேச்சு தொடர்கிறது என்றால், மேல சொல்லாம இவங்க பேசுவாங்களா? அப்ப காங்கிரஸ் திமுகவிடம் இருந்து இவ்வளவு இடங்களை பெற்று ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. மத்தியில் ஆட்சியில் இருந்தால் சிபிஐயை விட்டு மேல ரெய்டு, கீழ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம். இப்ப ஆட்சியிலும் இல்ல. ஆனால் ஆட்சியில் கூட இல்லாத காங்கிரஸ் இந்த கராரை காட்டுகிறது. இவங்கள்ட்ட மட்டும் இல்லங்க. காங்கிரஸ் எல்லா கூட்டணி கட்சிகளிடமும் அப்படித்தான் கராரை காட்டியிருக்கிறது. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்க, பீகார்ல சமீபத்தில நடந்த தேர்தல், கடந்த ஆண்டு நடந்த தேர்தல்ல, அந்த தேர்தல்ல கடைசி வரைக்கும் அவங்க வந்து கூட்டணிக்கு உடன்படல. நாங்கள் கேட்கின்ற தொகுதி எண்ணிக்கையில் கொடுத்தால் தான் நாங்கள் கூட்டணிக்கு உடன்படுவோம்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, தேஜஸ்வி யாதவ், அதாவது லாலு பிரசாத்துடைய மகன், அவர் அறிவித்து விட்டார். 243 தொகுதியில் நாங்க தனித்தே போறோம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு கொண்டு சென்றார்கள். அப்பொழுதும் காங்கிரஸ் மசியவில்லை. லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் அவங்களுடைய கட்சி எந்த அளவுக்கு பலம் பொருந்தியதாக பீகார்ல இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கேயே அவங்க அதுக்கு மசியல. இப்ப மேற்கு வங்கத்தில தமிழ்நாடோட சேர்ந்து நடக்க போகுது தேர்தல். அங்க பார்த்தீங்கன்னாக்கா தனித்து தான் போட்டி என்பதனையும் அறிவித்து விட்டது. அப்ப காங்கிரஸ் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறது. அந்த முடிவு என்னன்னா, தங்களை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய எதிரி என்பவர் பாஜக. அதே சமயத்தில தங்களுடைய தயவில் தான் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்று இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், தங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்றதுல மிக தெளிவாக, உறுதியாக இருக்கிறது. அப்ப அந்த கூட்டணி முறியுமா என்றால், கூட்டணி முறியக்கூடாது என்பதுதான் காங்கிரஸோட எண்ணமும் என்பதனையும் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் நாங்கள் கேட்டதை கொடுக்க வேண்டும். இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது உடன்படுவார்களான்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்க்கின்ற வரையில் 40லிருந்து 41 தொகுதி வரைக்கும் நீ குடுத்தாதான் கூட்டணி அப்படின்ற எல்லைக்கு, அப்படின்ற அளவிற்கு காங்கிரஸுடைய நிர்பந்தம் இருக்கும். இந்த நிர்பந்தத்திற்கு சுயமரியாதை சிகரங்களாக தங்களை காட்டிக் கொள்கின்ற ஸ்டாலின் தரப்பு ஏதாவது பதில் சொல்லியிருக்காருன்னா, எதுவுமே கிடையாது. அமுக்கி வாசிக்கிறாங்க. திருடனுக்கு தேள் கொட்டின மாரி வாயை பொத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு வரக்கூடிய தகவல் என்னன்னா, ராகுல் காந்தி சொல்லி தான் மாணிக்கம் தாகூர் பேசுகிறார். கனிமொழி போய் ராகுல் காந்தியை சந்தித்து பேசிவிட்டு வந்த பின்னரும் கூட இவர்கள் இதை பேசுகிறார்கள் என்றால், ராகுல் காந்தியுடைய ஆசியுடன் தான் அவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்றதை உறுதிப்படுத்திக் கொண்ட திமுக, இப்போ ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய மூத்த தலைவர்களாக பார்க்கப்படக்கூடிய ப. சிதம்பரம், திருநாவுக்கரசர், அப்புறம் பீட்டர் அல்ஃபோன்ஸ், ஆஸ்தான அல்லக்கை, திமுகவுடைய காங்கிரஸை சேர்ந்த ஆஸ்தான அல்லக்கை பீட்டர் அல்ஃபோன்ஸ், இவர்களையெல்லாம் வைத்து சோனியா காந்தியிடம் முறையிடுவதற்கு இவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அங்க பேசி இதை எப்படியாவது சமாளித்து கொண்டு வருவோம் என்கிற உத்தரவாதத்தை வந்து இவர்கள் ஸ்டாலினுக்கு கொடுத்திருப்பதாக நமக்கு தகவல் வருகிறது. அப்போ இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள், அதாவது மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதற்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில பார்த்தீங்கன்னாக்க வெளியேற வேண்டும் என்பதுதான் எண்ணம். ஆனால் இந்த மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாருங்க, இவர்களை வைத்து எப்படியாவது சோனியா காந்தியிடம் பேசி மசிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பீகாரிலும் இந்த முயற்சியை எடுத்தார்கள், தோல்வியை சந்தித்தார்கள். அப்போ அதே போல ஒரு முயற்சியை இப்பொழுது எடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு விவகாரத்திலும் அப்படின்ற நிலையில, சோனியா காந்தி ராகுல் காந்தியை மீறி இந்த கூட்டணிக்கு நகர்வாரா அப்படின்ற கேள்வி வருகிறது. அப்படியே வந்தாலும் கூட
காங்கிரஸ் தனக்கான தொகுதிகள் அதிகமான இடத்தை பெறாமல் விடப்போவதில்லை. அப்ப காங்கிரஸ் பெற்றுவிட்டால் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் என்ன கேட்க போறாங்க அப்படின்றதும் இருக்கு. ஏற்கனவே ஜவஹர்லால் சொல்லிட்டாரு, நாங்க தனிச்சின்னத்துல நிக்கணும்னு ஆசையை தெரிவித்து விட்டார். வைகோ இரட்டை இலக்கத்தில் நமக்கு வரணும் அப்படின்றதை சொல்லிவிட்டார். நம்ம கமலஹாசன் அவர் பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு 6 தொகுதி வேணுன்ற கோரிக்கையை வைத்து விட்டார். இப்படி எல்லாரும் தீர்மானங்கள், கோரிக்கைகள் என்று வைக்கின்ற நிலையில, திமுக கடைசியில எத்தனை தொகுதியால் நிக்கப் போகிறது? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கான விடையை 22ஆம் தேதி பிப்ரவரி இவங்க போடுற குழு, அதுக்கப்புறம் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி, அதில என்ன முடிவு வருகிறது அப்படின்றது மார்ச் வரைக்கும் இழுக்கப் போகிறதா? அல்லது ஒரே நாளில் முடிக்கப் போகிறார்களா? அப்படின்றத வரும் நாட்களில் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.